கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்குவார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன் துக்கத்தையும் என்றுதான் ஆரம்பிக்கிறது. ஆனால் இதே வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் துக்கமில்லாமல் இருப்பீர்கள். உங்களுடைய தத்தளிப்பு மாறும். நீங்கள் அடிமைப்பட்டிருந்த எப்பேற்பட்ட கடினமான அடிமைத்தனமாய் இருந்தாலும் அது நீங்கும் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழில் எப்படி இருக்கிறது என்றால் சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் இளைப்பாறுதலை, அதாவது ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம். அது தவறு அல்ல. ஆனால் அதை யாரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்பதுதான் காரியம். அநேக நேரத்தில் இளைப்பாறுதலை மனுஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆகவேதான் அநேக நேரத்தில் நாம் காயம் அடைந்து இளைப்பாறுதல் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், தவித்து கொண்டிருக்கிறோம், துக்கத்தில் ஒவ்வொரு நாளும் மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இளைப்பாறுதலை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் தேடுவோம் என்று சொன்னால் என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? முதலாவது, நம்முடைய துக்கம் எல்லாம் மாறி போகுமா? மனுஷர்களிடத்தில் நாம் இளைப்பாறுதலை தேடும் போது நம்முடைய துக்கம் அதிகமாகத்தான் மாறும். ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த இளைப்பாறுதலை தேடும் போது நம்முடைய துக்கம் நீங்கும். இரண்டாவது, தத்தளிப்பு நீங்கும். நாம் எதை குறித்தெல்லாம் கலங்கி ஐயோ நான் என்ன செய்வேன் என்று ஒரு விதமான பதட்டம் இருந்து கொண்டிருக்கிறதோ அது நீங்கும். கடைசியாக கூட நீங்கள் அடிமைப்பட்டிருந்த எப்பேற்பட்ட அடிமைத்தனமாய் இருந்தாலும் அது நீங்கும். நீங்கள் அநேக நேரம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்து தோற்று போனதாய் இருக்கலாம். பல வருடமான அடிமைத்தனமாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமாய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு கடினமாய் இருந்தாலும் சரி, அது எத்தனை வருடம் பழைசாய் இருந்தாலும் சரி, அதை விட நான் எவ்வளவோ முயற்சித்து நான் தோற்று போய் வந்து நிற்கிறேன் என்று நீங்கள் அந்த அடிமைத்தனத்தில் பல முறை தோற்றதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் விழுந்துவிட்டு இனி நான் எழுந்து விடுவேன் என்று நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் விழுந்து கொண்டிருந்த அதிலிருந்து எப்படி விடுபடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமாயிருந்தாலும் அதிலிருந்து நீ நீங்களாக்கப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றும், தத்தளிப்பை மாற்றும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று 3 காரியத்திற்காய் ஜெபிப்பதை விட ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலை தாரும், அதனால் வருகிற இந்த 3 ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.